வெல்கம் நீலு ஃபாத்திமாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம அவரை குழம்பு எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அவரை உடையாமல் சூப்பராக நம்ம செஞ்சிடலாம். ரொம்பவும் சுவையான அவரை கத்திரிக்காய் குழம்புங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய ஸ்டைலில் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 1/2 கிலோ அவரை எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கழுவிக்கோங்க அவரையை. அப்புறமா 3 இல்லைன்னா 4 கத்திரிக்காய் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது ரெண்டும் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இது ரெண்டும் ஒரு 5 லிட்டர் குக்கர் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 5 லிட்டர் குக்கரில் இதெல்லாம் ஆட் பண்ணிவிடுங்க. ரொம்பவும் ஈஸியான, ரொம்பவும் டேஸ்டியான ரெசிபிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது சீக்கிரமாக நீங்கள் செஞ்சிடலாம் இது. அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3 எடுங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், வெந்தயம் அரிசி வறுத்தது எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு கட்டி பல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு பல் எடுத்துக்கோங்க. எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி பூண்டு எடுத்துருக்கோம். ஒரு கட்டி பூண்டு. முதல்ல வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறமா சீரகம், வெந்தயம் போட்டுட்டு பூண்டு போட்டு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக உப்பு போடும்போது கொஞ்சம் நல்லா சீக்கிரமாகவே அரைஞ்சிடும். மசாலா அரைச்சிக்கணும் நல்லா. இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுடலாம். தண்ணி கொஞ்சோண்டு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நம்ம அவரையும் கத்திரிக்காய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் சுவையான குழம்புங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மசாலாவும் தண்ணி போட்டு கழுவி போட்டுக்கோங்க. அப்புறமா தக்காளி நல்லா ஒரு பெரிய சைஸ் தக்காளி 5 எடுத்துருக்கோம். நல்லா இதுவும் நீங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி போட்டுக்கணும். ரொம்பவும் சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு. இட்லிக்கு, தோசைக்கு, ரொட்டிக்கு, சாதத்துக்கெல்லாம் நீங்கள் சூப்பராக சாப்பிட்லாம். கறிக்கும் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஃபைன் பேஸ்ட்டாக தக்காளி அரைச்சிக்கிட்டோம். இப்போ தக்காளியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் ஒரு அரை தேங்காய் எடுத்துருக்கோம், சின்ன தேங்காய். அப்புறமா புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் எடுத்துருக்கோம். நல்லா கழுவி புளி நம்ம கட் பண்ண தேங்காயும் கழுவி எடுத்து வச்சுருக்கோம். பொடியாக தேங்காய் கட் பண்ணிக்கோங்க. ஊற வச்ச புளி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா தேங்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா நீங்கள் அரைச்சிக்கணும். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், தேங்காயில் நல்லா ஃபைனாக அரைச்சிடும். கல்லுப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸி மெத்தடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுவையாகவும் இருக்கும் அந்த குழம்பு. இப்போது பாருங்கள், நம்ம தேங்காய் அரைச்சிக்கிட்டோம். இதுவும் நல்லா தண்ணி போட்டு கழுவி நீங்கள் ஜாரில் இருக்கிறதும் போட்டுக்கோங்க. எதுவுமே வேலை இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். மசாலா அரைக்கிறோம், எல்லாம் ஆட் பண்ணுறோம், ஒரு 5 விசில் விடுறோம், அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். தாளிக்கிறது மட்டும்தான் வேலை நம்மளுக்கு. குழம்பு சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுங்க. அப்படியே ஒரு லைக் பட்டனும் தட்டி விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தனியாத்தூள் 2.5 டேபிள் ஸ்பூன் போடுங்க. அப்புறமா மிளகா பொடி வெறும் மிளகா பொடி, சிவப்பு மிளகாய் பொடி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போடுங்க. மஞ்சள் சும்மா கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன் போடுங்க. போட்டுட்டு பச்சை மிளகா ஒரு 6 போடுங்க.
முழுசாக அப்படியே போட்டுடுங்க. அப்புறமா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போடுங்க. நல்லா கட் பண்ணி மெலிசாக போட்டுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணியிருக்கோம் கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம். உப்பு கொஞ்சம் போட்டுடுங்க இதுக்கு மேலே. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 இல்லைன்னா 6 விசில் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், போதும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 இல்லைன்னா ஒரு 6 விசில் விடுங்க. மூடி போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தாளிக்கிறதுக்கு வந்து இதுக்கும் ஒரு கட்டு கல் வந்து பூண்டு எடுத்துருக்கோம். நல்லா கழுவி பூண்டு வந்து ஒரு கட்டு பூண்டு வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சிக்கணுன்னா நல்லா தரதராக இடிச்சுக்கோங்க. நல்லா வந்து பூண்டு இடிச்சுக்கோங்க. அப்புறமா அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சு பெரிய 2 கரண்டி எண்ணெய் போடுங்க. கடலக்கொட்டை எண்ணெய் நாங்கள் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா கடுகு வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போடுங்க. நல்லா கடுகு பொரிஞ்சதும் நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு போட்டுக்கோங்க. நல்லா வந்து கோல்டன் ஃப்ரையாக வறுத்துடுங்க பூண்டை. கோல்டன் ஃப்ரையாக பூண்டை வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்ட பின்னாடி வெங்காயம் போடுங்க. வெங்காயம், கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டிங்கன்னா அப்புறமா நம்ம வந்து குக்கரில் வச்சுருக்க குழம்பு வந்து ஒரு 5 விசில் வந்துடுச்சுன்னா எடுத்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி செஞ்சிட்டிங்கன்னாவே ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. கரெக்டாக இது வந்து நீங்கள் செஞ்சிடுவீங்க. பாருங்கள், நம்ம 5 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்பு எடுத்து தாளிக்கிற இதில் ஆட் பண்ணிவிடுங்க. சூப்பரான ஹெல்த்தியான அவரை குழம்புங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபைபர் நிறைஞ்சது. பாருங்கள், ஆட் பண்ணிடலாம். இந்த சமயத்தில் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. சூப்பராக நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சூப்பராக நம்ம குழம்பு வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி வந்து எங்கள் பாட்டியோடதுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ஹெல்த்தியான ரெசிபிங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் பை. அல்லாஹ் ஹாஃபீஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பைட் உங்களுக்கு